ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2026 அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலியமா பார்க்கலாங்க. சொல்ல போனோம்னா இந்த 2026 ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை கொடுக்கக்கூடிய காலம். என்ன மேடம் ராஜ்யம் அப்படின்னா, உண்மையை சொல்ல போனோம்னா யார் யாருக்கெல்லாம் தங்களை மதிக்காம இருந்தாங்களோ, அது தொழில் பண்ணுற இடத்துலையா இருந்தாலும் சரி, ஃபேமிலி ரீதியாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளையாக இருந்தாலும் சரி, சமுதாய ரீதியாக இருந்தாலும் சரி, யார் யாரெல்லாம் தங்களை மதிக்கலை, நம்மளுக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் யாரும் பண்ண மாட்டேறாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த 2026 அமையுங்க. அதே போல் பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா தங்களை எப்படி ஒரு அழகுபடுத்திக்கணும், நல்ல ஒரு தோரணையை கொண்டுட்டு வரணும், அதுக்குண்டான உடற்பயிற்சி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே செஞ்சு பெண்கள் தன்னோட ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை எப்படி நம்ம ஒரு ஹை லெவல் பண்ணணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க. அதில் சக்ஸஸும் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரிஷபராசி நண்பர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் ஏற்படுத்தக்கூடிய காலம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அந்த சம்பாத்தியம் எளிமையாக சம்பாதிக்கிற மாதிரி ஒரு சூழல் அமையுங்க. இவ்வளோ நாள் நல்ல ஒரு அலைச்சல் பட்டு சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட இந்த 2026 கொஞ்சம் சொகுசாக சம்பாதிக்கிற மாதிரி, அதாவது ஈஸியாக முடியும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள் உழைப்பை கொடுத்து தான் ஆகணும். இப்போ ஒரு டிரைவர் இருக்கிறாரு அப்படின்னா உட்காந்த இடத்துல நான் எனக்கு சம்பாத்தியம் வரணும்னா அது முடியுமா? இல்லை. அதாவது இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, ஒரு 10 கிலோமீட்டர் போகிறது நல்லா அலைஞ்சு திரிஞ்சு 15 கிலோமீட்டர் போய் தான் அந்த ஸ்பாட்டுக்கு போவார். ஆனால் இது அப்படி இல்லை. இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் குறைஞ்சு அந்த மாதிரி சொல்கிறேன் நான். உங்களுடைய வேலையை எளிமைப்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குங்க. அதே மாதிரி குடும்ப நபர்களின் சப்போர்ட் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். ஆனால் ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கேட்க மாட்டாங்க. அவ்வளோதான் விஷயம். எல்லா ஐடியாஸும் கொடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் கொஞ்சம் சுயநலமாக நான் என்ன முடிவு எடுத்தனோ அதில் போகணும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் என்னை ஃப்ரீயாக விடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பெரிய முயற்சி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏற்கனவே எடுத்த முயற்சியில் தான் இருப்பாங்க வழியாக புதுசாக யாரும் இந்த காலகட்டத்தில் ஒரு தொழில் தொடங்கிறதுக்கோ புதுசாக ஒரு வாய்ப்பை தேடி ஓடுறதுக்கோ விருப்பப்பட மாட்டாங்க. தான் ஒன்று அமைஞ்சிருச்சா அதை வச்சு எப்படி கொண்டுட்டு போகிறது, அதை எப்படி மாற்றலாம் அப்படிங்கிற விஷயத்துல தான் கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லாங்க. உண்மையுமே உங்களுக்கு வீடு ஒரு ஆல்ட்ரு பண்ணுறது, புதுசாக இப்போ நீங்கள் ஒரு கார் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி ஒரு அழகாக மாற்றுறது, வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி இன்னும் டெக்கரேட் பண்ணி இன்னும் சூப்பராக மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம் மனைவி மூலியமாகவும் கணவன் மூலியமாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது.